ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 13,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 8:30 மணிக்கு தான் தீர்ந்தது. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நேரம் டோக்கன்ஸ் இருந்திருக்கு. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது. 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 7:45 மணி போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. மறுநாள் தரிசனத்துக்கு நாள் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா 2 நடைபாதையில் எதில் வேணாலும் நடந்து போகலாம், இல்லை கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம்னா ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடந்து போகிறப்போ 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஸ்ரீ ராமானுஜரோட அவதார உற்சவம் 10 நாட்கள் விசேஷமாக செய்கிறாங்க. இன்றைக்கி 5ஆம் நாள் காலையில் ஸ்ரீ ராமானுஜர் மாட வீதி உலா வந்தார். தினமும் சாயந்தரம் சகசர தீப அலங்கார சேவை முடிஞ்சும் மாட வீதி உலா வருவார். நாளைக்கு வெள்ளை சாத்துப்படி உற்சவம். அடுத்து நம்மள நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன், வெண்டிவாக்லி, பங்காரு வாக்லிலாம் உள்ளே நுழையும் போதும் சரி, இல்லை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அந்த வெண்டிவாக்லிலேருந்து கிராஸ் பண்ணி வெளியில் வரும்போதும் சரி, நிறைய பேர் அப்படியே நசுக்கி தள்ளிடுறாங்க. இந்த சம்மர் டைமில் வெயிலில் பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீவாரி கோயிலோட மெயின் கோபுரம், அதாவது மகாத்வாரம்லேருந்து சிங்கிள் லைன் கியூ சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. 1 மணி நேரத்தில் இந்த சிங்கிள் லைன் கியூ சிஸ்டம் கொண்டு வந்தால் எவ்வளோ பக்தர்கள் சுவாமி தரிசனம் பார்ப்பாங்கங்கிறத பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடிலேருந்து வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நியூஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருக்கிற கியூ லைனில் கூட ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் செய்திருக்கிறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். திருமலை நம்பி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் கூட அந்த கிராஸ் பண்ணி மாடவீதி கிராஸ் பண்ணி போகிறப்போ நல்லா நெருக்கிட்டு தான் நம்ம உள்ளே போவோம். அது கூட இப்போ பேரிகேட்லாம் வச்சு ரொம்ப சிரமம் இல்லாமல் போகிற மாதிரி தான் லாஸ்ட் டைம் போகும்போது செய்திருந்தாங்க. இப்போ மகாத்வாரத்துலேருந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ சிங்கிள் லைனில் போயிட்டு வர மாதிரி செய்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் டிடிடிலேருந்து. டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 4:30 to 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி மத்தியானம் சாயந்தரமெல்லாம் போகிறோம் அப்படின்னா ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து கிடைக்கும். காலையில் போய் எடுத்துக்கிறது நல்லது. ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. வெயில் நல்லா இருக்குது. திருமலையை விட கீழ் திருப்பதியில் ரொம்பவே வெயில் இருக்குது அப்படின்னாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,454 பேர். உண்டியலை சேர்ந்த காணிக்கை 4.12 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,882 பேர். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஸோ பொறுமையாகவே செய்துக்கலாம். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். டிப் ரிசல்ட்டு 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.